Another big upset at home. Man City 0 and Bayer Leverkusen 2. நம்ம Bayer Leverkusen இந்த சீசன் எவ்வளோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க, டென்ஹாக தூக்குனாங்க, எல்லாமே பார்த்தோம். பட் ரீசெண்ட் டைம்ஸாக சரியான ஃபார்மில் இருக்காங்க. அவங்களுக்கு கிரிமால்டோ அண்ட் பேட்ரிக் ஷிக் கோல்ஸ் அடிச்சு 2-0ன்னு ஈஸியாக அதுவும் எத்திஹாடில் போய் ஜெயிக்கிறதுலாம் வந்து சும்மா விஷயமே கிடையாது. பட் இதில் வந்து மெயின் ரீசன்னு நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக சிட்டி பெப் வந்து 10 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா ஸ்டார் பிளேயர்ஸ் டோக்கு, ஃபோர்டன், ஹாலாண்ட் எல்லாமே பெஞ்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு கோல் அடிச்சிருவாங்க பயர் லெவர்கூசன். எல்லாருமே சொல்லலாம். அதாவது 10 பிளேயர் வச்சிருக்கான். எனக்கு புரியல. ஓகே, அவங்க ஸ்குவாட் இருக்கு, ப்ளேம் பண்ண முடியாது, எல்லாம் ஓகே. அவன் பயர் லெவர்கூசனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான்னு சொன்னேன்னா அந்த சீசன் பெருசாக ஃபார்மில் இல்லை. அட் த சேம் டைம் அவங்களுக்கு மேனேஜர் வந்து இப்போ தான் புதுசாக மாற்றிட்டு இருக்காங்க. நிறைய கிரைசிஸ் இருக்குது. பட் இந்த எல்லா கிரைசிஸ்லையும் ஒரே பிளேயர் மட்டும் ஓங்கி நிற்கிறாருன்னா அலெக்ஸ் கிரிமால்டோ தான். ஒரு கேப்டனாக பக்காவாக லீட் பண்ணுறாரு. இந்த எல்லாரும் போனதுக்கப்புறமும் நீ பார்த்தனா ஸ்கோரிங் அவர் தான் இருக்காரு. நீ புண்டஸ்லீகா போய் பார்த்தாலுமே அவர் தான் கோல் அடிக்கிறாரு. இந்த மேட்ச்லேயும் சரியான கோல் அடிச்சிருப்பாரு. அண்ட் பேட்ரிக் ஷிக் கோல் அடிச்சிருப்பாங்க. அண்ட் க்ளீன் ஷீட் வச்சு ஜெயிச்சுட்டு